கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த காணொளி ஆராதனை மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியை அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் வீட்டிலே இந்த ஆராதனைக்காக ஆயத்தத்தோடு காத்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அவருடைய வசனங்களால் சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபங்கள், பாடல்கள், தியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனைகளை பங்கு பெற எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீர். ஸ்தோத்திரம். எங்களை இந்த நாள் வரைக்கும் நீர் காத்து வந்திருக்கிறீர். இந்த கொடுமையான கொரோனா காலத்தில் நாங்கள் ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு உம்முடைய கிருபையினால், இரக்கங்களினால் முடிசூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்று வரைக்கும் உம்மால் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். அதற்காக துதிக்கிறோம் சார். உங்களுடைய அன்பின் கரத்திலே எங்களையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய கையின் பிரயாசங்களையும், எங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு மனம் இறங்கும். எங்களுக்கு நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர்த்தார். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பேற்று நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Oh
வேத பகுதி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடி நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாரமும் நாம் இவ்விதமாக இந்த ஆன்லைன் ஆராதனை நடத்தும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, இருதயமானது எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய இருதயத்தின் இயல்பு ஒரு நிலைதான் திருக்குள்ளதும் கேடுள்ளதும். ஆனால் பிரியமான தேவஜனமே, இவ்விதமான இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த முடியும். இவ்விதமாக இருக்கிற இந்த இருதயத்தை நாம் தேவனுக்கு நேராக திருப்ப முடியும். தேவன் விரும்புகிறதாக இந்த இருதயத்தை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். அதை நான் டியூன் செய்ய முடியும். எவ்விதம் என்றால், அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் விதமாக, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலுடைய கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இங்க பாத்தீங்கன்னா, எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். பக்குவப்படுத்துதல் அப்படின்னா ஒரு காரியத்தை அந்த இயல்பு நிலையிலிருந்து தாம் விரும்புகிற வண்ணமாக அதை மாற்றுவதுதான் பக்குவப்படுத்துதல். அது இன்னொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்வதுதான் பக்குவப்படுத்துதல். அப்போ எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த முடியும். மனுஷருடைய இயல்பே அவர்கள் இருதயத்தின் நினைவுகளாக, அந்த இருதயத்தின் சிந்தைகளாக, அந்த சிந்தையின் அந்த இயல்பான நிலையை கேடுள்ளதும் அது அதிக கொடியதாக இருக்கிறதான காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தும் போதும் தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் இருதயத்தின் மூலமாக செய்ய முடியும். தேவன் எதை விரும்புகிறாரோ, எதை செய்ய நினைக்கிறாரோ அவ்விதமாக நம்முடைய இருதயத்தை நம்மால் மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். எவ்விதமாக இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத புத்தகம். அவருடைய வசனங்கள் அடங்கியதான, வார்த்தைகள் அடங்கியதான ஒரு மிக அளப்பற்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம்தான் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து, அதை தியானித்து, நேசித்து, அதனுடைய நாம் நடந்து நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், தேவன் நம்மை உயர்த்துகிறார், தேவன் நம்முடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
எஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை இந்த வேதத்தின் மூலமாக டியூன் பண்ண முடியும், இந்த வேதத்தின் மூலமாக பக்குவப்படுத்த முடியும். இருதயத்தின் அந்த இயல்பான நிலையிலிருந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு நாம் கொண்டு வர முடியும். தேவன் விரும்புகிறதான இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எவ்விதமாய் நம்முடைய இருதயத்தை அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்விதமாக அந்த இருதயத்தை நம்மால் மாற்ற முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. எஸ்ரா செய்த காரியம், அவருடைய வார்த்தை அவர் ஆராய்ந்தார். கர்த்தருடைய வேதத்தை ஆராயுவது மாத்திர இரண்டாவது அவர் பார்க்கிறோம், அதன்படி செய்யவும். நம்ம இன்னைக்கு ஏனோதானோ என்று நிறைய நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது, அதை ஆராயணும். அதை ஆராய்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள், நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவன் விரும்புகிற காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்து அதன்படி செய்து அந்த கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசித்து எஸ்ரா தன் இருதயத்தை என்ன பண்ணாராம்? பக்குவப்படுத்தினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நாம் செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயத்தின் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை அற்புதம் நாம் அவருடைய வார்த்தையினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளை நாம் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அதே எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது உள்ள திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே எரேமியா 17ஆம் அதிகாரத்தை நாம் கீழுள்ள வசனம் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ள திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். நம்முடைய இருதயம் ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம், எதை செய்ய விரும்புகிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்துவோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய விரும்புகிற பிரகாரம் நம்முடைய இருதயத்தை மாற்றி அமைப்போம். அப்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே இந்த வார்த்தையின் மூலம் நாமே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே, எஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனுஷனுடைய இருதயத்தின் இயல்பு நிலையே அது திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாய் இருக்கிறது. தகப்பனே, எங்களுடைய இருதயம் அவ்விதமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவர்கள், உமக்காக எங்களை ஆண்டவரை வாழ ஒப்பு கொடுத்தவர்கள் அப்பா. என்னுடைய இருதயம் தகப்பனே ஆண்டுடைய பார்வைக்கு அது பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்கணும்ப்பா. அப்படி வசனத்தினாலே, அப்படி வார்த்தையினாலே ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் நாங்கள் ஆராய்ந்து அதன்படி செய்து அதை உபதேசித்து ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய இருதயங்களுக்கு பக்குவப்படுத்தங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா, அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஏனென்றால் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீர் ஆண்டவர். ஒரு விசைக்குள்ள திருச்சபைக்காய் நாங்கள் வருகிறோம். இந்த திருச்சபைக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தர் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த ஊரடங்கின் மூலமாக எந்த குடும்பம் பாதிக்கப்படாதபடி தகப்பனே, எந்த ஒரு தனிப்பட்ட நபரோ பாதிக்கப்படாதபடி இப்படி ரத்த கொட்டைகளை மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய வல்லமையினால மகிமையினால் நிரப்புங்கப்பா. அது மாத்திரமல்ல, உடைய தலைமை போதகர் பேராயர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க. அம்மாவுக்கு ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லோருடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கொட்டைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே என்னுடைய அன்பு ஆத்திருப்பல் ஐயாவை நாங்கள் ஆண்டவரை இழந்தோம். ஆனாலும் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. என்னுடைய குடும்பத்தின் ஆண்டவரை ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் மாற்றும் தேற்றும் விளையாடமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் பலப்படுத்தும் ஆசீர்வதி தேவைகள்லாம் கர்த்தர் நீங்க சந்தி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.
நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக திருமுறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். நாம் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராக நமது வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் தந்தையர் தினம் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள், ஃபாதர்ஸ் டே. ஆகவே அனைத்து தகப்பன்மார்களுக்கும் தந்தையர்களுக்கும் ஃபாதர்ஸ் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஒரு தகப்பன் அவர் ஒரு குடும்பத்துக்கு தலைவர். அந்த குடும்பத்தை அவர் நேசித்து அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை அவர் கவனித்து அந்த குடும்பத்துக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். திருமறையிலே பல நல்ல தகப்பன்மார்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தகப்பன்மார்களுடைய வழிகளை பின்பற்றின பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் கடவுளுக்கு விரோதமாக கர்த்தருடைய வழியிலே பின்பற்றாத தகப்பன்மார்களும் அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக ராஜாக்களின் புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக சாட்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு நல்ல தகப்பன் என்பவர் அவர் குடும்பத்தை அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். குடும்பத்தினுடைய தேவைகளை அவர் சந்தித்து பராமரிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார். குடும்பத்தை அவர் அங்கு கடவுளுடைய பிள்ளைகளை குடும்பத்தின் மக்களை அவர் நேசித்து கர்த்தருக்குள்ளே அவரை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு தகப்பன் என்பவர் ப்ரொடெக்டராக, ப்ரொவைடராக, ஒரு பிரீஸ்டாக அவர் இருக்க அழைக்கப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்திலே சில தகப்பன்மார்கள் அல்லது அவர்களுடைய வீட்டார் எப்படி கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள், இந்த வீட்டாருடைய இந்த முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கண்டுகொள்ள இருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய செய்திகளுடைய தலைப்பாக குடும்பத்தின் குணாதிசயங்கள் என்ற காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். The characteristics of Christian family. ஆண்டவருடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்கின்ற காரியத்தை குறித்து, குடும்பத்தின் குணாதிசயங்கள் என்கின்ற காரியத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம், தியானிப்போம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். இந்த நாளிலே இதற்கு ஆதாரமாக நாம் 4 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற முதல் காரியம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். நோவாவை குறித்து திருமறையில் நாம் பார்க்கும்போது இந்த நோவா கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவர் இருந்தார். அப்போ இந்த வீட்டார் எப்படிப்பட்ட வீட்டார்? கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட வீட்டார், கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பம், the favored family. கடவுள் இந்த நோவாவை பாதுகாத்து கொண்டார். நீங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் தேவனாகிய கர்த்தர் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவரே மனவேதனை அடைந்தார் என்று திருமறையிலே வாசிக்கின்றோம்.
அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் இந்த மனுஷனையும் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து காரியங்களையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவர் தீர்மானம் பண்ணி அங்கு பெரிய ஒரு பெருவெள்ளத்தை அவர் அனுப்பி இவர்களை தண்டனைக்குள்ளே நடத்த அவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் நோவாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா ஃபவுண்ட் ஃபேவர் வித் த லார்ட். அங்கு அந்த வசனம் ஆரம்பிக்கும்போது பட் ஆனாலும் என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுகிறது. கர்த்தர் ஒரு பக்கம் மனசாபப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தமடைந்து மக்களை நான் நிர்மூலம் பண்ண போகிறேன், நிக்கிரகம் பண்ண போகிறேன், அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அந்த சூழலிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே அங்கு கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நோவா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாராம்? நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நாம் ஏற்கனவே நாம் திருமறையில் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். வேதத்தில் இந்த 2 பேர் தான், நோவா ஏனோக்கு, இந்த 2 பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள் என்கின்ற இந்த பதத்தோடு கூட தொடர்புடையவர்களாய் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் வாழ்ந்த காலத்தில் நோவா எப்படி இருந்தார்? நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார், அங்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவனை நீதிமான் என்று சொல்லி கண்டு கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமானாக இருந்த அந்த நோவா அவன் கர்த்தரால் அந்த ஆபத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்? காக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பம் நோவாவின் குடும்பம். The favored family. Noah's family was a favored family. அது கர்த்தரால் அங்கு பாதுகாக்கப்பட்ட உதவி பெற்ற குடும்பமாக இருந்தது. இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது குறிப்பாக 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அந்த பிரவேசியுங்கள் என்கின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரவேசியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம், யாரைய பார்த்து இப்போ அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். பிரவேசியுங்கள், போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மூல பாஷையில் அல்லது நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கோ என்று இல்லை, போங்கள் என்று இல்லை, வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். கம் கம் thou and all the house into the ark. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் வாருங்கள். கம் என்று தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது, கோ என்று இல்லை. அப்போ கர்த்தர் இந்த பேழைக்குள்ளே இருந்து தான் அழைக்கிறார். யாராவது வந்து உங்கள் வீட்டை கதவு தட்டினா நீங்கள் கதவு திறக்கும் போது என்ன சொல்லுவீங்க? வாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போங்கன்னு சொல்ல மாட்டோம், வாங்கன்னு சொல்லுவோம். யார் அப்படி சொல்ல முடியும்? உள்ளே இருக்கிறவர் தான் வாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ கர்த்தர் உள்ளே இருந்து பேழைக்குள் இருந்து நோவாவை அவனுடைய வீட்டாரை அழைக்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையான மனிதன், நீதியாக வாழ்ந்த மனிதன், கடவுளோடு கூட நடந்த மனிதன், அவனால் அந்த குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக அந்த பகுதியிலே விளக்குகிறதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாய் இருந்த நோவா முதலான 8 பேரை கர்த்தர் காப்பாற்றினார் என்று நாம் இந்த திருமறை பகுதியில் வாசிக்கின்றோம்.
நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதன். அவன் மட்டுமல்ல, 8 பேர், நோவா, அவருடைய மனைவி, இன்னும் அவருடைய 3 பிள்ளைகள், பாருங்க, அவருடைய மருமக்கமாள், இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? காக்கப்பட்டார்கள். அப்போ மொத்தம் 8 பேர். ஆண்டவர் இந்த குடும்பம் முழுவதையும் பாதுகாத்தார். அதற்கு காரணம் நோவாவுடைய நீதி, நோவாவுடைய உண்மை, நோவாவுடைய அந்த பரிசுத்தம், நோவா கர்த்தரோடு கூட நடந்த அந்த வாழ்க்கை, அவரோடு கூட வைத்திருந்த ஐக்கியம், அவருக்கும் ஆசீர்வாதம், அந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். நோவை போன்ற தகப்பன்மார்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே அழைக்கிறார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையை பெற வேண்டும் என்றால், கர்த்தருடைய உதவியை நாம் பெற்று ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால், இன்றைக்கு நோவை போல வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பம், த ஃபேவர்டு ஃபேமிலி. இது நோவாவின் குடும்பம் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நாம் திருமறையை திருப்பிக் கொள்வோம். இரண்டாவது ஒரு குடும்பம், இது யாரை பற்றி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்த குடும்பம், த ஃபியர்ஃபுல் ஃபேமிலி. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை குறித்து கொடுத்த ஒரு சாட்சி. ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடவுளுக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த சம்பவம், இந்த சூழ்நிலை எல்லாம் நாம் அடிக்கடி கேட்ட காரியங்கள், படித்த காரியங்கள், அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தன்னுடைய 100வது வயதிலே தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை கொடுத்தார். அவன் ஒரு 20 வயது இருக்கும். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய நேசகுமாரனை அழைத்து கொண்டு மோரியா மலையிலே அவனை எனக்கு தகன பலியாக பலியிடு என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டார். எவ்வளோ வருஷம் காத்திருந்தவர் பாருங்கள், ஏறக்குறைய 25 வருடங்கள். 75வது வருஷத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 25 ஆண்டுகளுக்கு பிறகு 100வது வயதில் இப்போது ஈசாக்கு பிறந்தார். அதைத் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 20 வருடங்கள் ஆயிருக்கும். இந்த சம்பவம் நடக்கும்போது ஈசாக்கு ஒரு வாலிபனாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று இந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறோம். ஆக அவனை, ஒரு வாலிபனாக இருந்த அவனை நீ என்ன செய்ய, பலியிடு என்று ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நேசகுமாரன் இவ்வளவு வருஷம் காத்திருந்து கடவுளிடத்தில் பெற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு என்று நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் அதற்கு அந்த விலைக்கிரயத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். அங்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நாம் அங்கு கற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் என்ன செய்தார் பாருங்க. அவர், ஆண்டவர் நிச்சயமாக பலியாக நான் ஒப்பு கொடுக்க போகின்ற இந்த ஈசாக்கை என்ன செய்வார், மறுபடியும் உயிரோடு கூட எழுப்பி அவர் தர வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தானாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன்
வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தாலும் அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக மறுபடியும் என்னுடைய குமாரனை அவர் உயிர்ப்பித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்கின்ற பெரிய விசுவாசம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய ஈசாக்கு என்கின்ற பலி ஏதாவது இருக்கிறதா? ஆண்டவர் கேட்டால் கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து நிச்சயமாக சொல்லுவார், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது அறிந்திருக்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நாம் தியாகத்தோடு கூட ஆண்டவருக்கு காரியங்களை செய்யும் போது, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதபடிக்கு விசுவாசத்தோடு கூட செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் எதையாவது கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சிடி ஸ்டட் என்கின்ற பெரிய கிரிக்கெட் வீரர் இங்கிலாந்தில் இருந்தார். அவருடைய வாழ்விலே தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அவர் கொடுத்தார். பெரிய பணக்காரர். ஊழியத்துக்காக, மிஷினரி ஊழியத்துக்காக அவர் அநேக தியாகங்களை செய்தவர். அவர் வாலிபனாக இருந்தபோது கிரிக்கெட்டில் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்தார். அவருக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்தார்கள். அப்போது திருமணம் நடப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மிஷினரி தேவை அவர் உணர்ந்தார். அப்போது தனக்கு வரக்கூடிய அந்த அருமையான மனைவியிடத்தில் பேசினார். நம்முடைய திருமணத்துக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன், அது நம்முடைய திருமணத்துக்காக செலவு பண்ணலாமா அல்லது மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கலாமா என்று கேட்டபோது அவருடைய அந்த எதிர்கால மனைவி என்ன சொன்னார்கள்? அதை அப்படியே ஆண்டவர் கொடுத்துருவோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த திருமணத்துக்காக, அவர்களுடைய திருமணத்துக்காக சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்தார், ஊழியத்தில் பயன்படுத்தினார். இன்றைக்கும் அவங்களுடைய தியாகத்தை நாம் பேசுகிறோம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே நேசகுமாரனை ஆண்டவர் பலியிட அழைத்த போது விட்டு கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய ஈசாக்கை நாம் வைத்திருக்கிறோமா? ஒருவேளை அது எதுவாக இருக்கலாம் என்று யோசித்து பார்க்கும்போது, அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற சில சுகபோகமான காரியங்களாக இருக்கலாம், சொகுசான வாழ்க்கையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஈசாக்கை நாம் வைத்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் பலியிடுவதற்கு ஈசாக்கை நாம் பலியிட தியாகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக நாம் பார்த்த காரியம், ஆபிரகாமின் குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். இந்த ஆபிரகாமின் குடும்பம், the fearful family. ஆண்டவரே சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லி சாட்சி கொடுத்தார். நம்மை குறித்து சொல்ல முடியுமா? நாம் கடவுளுக்கு பயந்தவர்கள். அருமையான தகப்பன்மார்களே, குடும்பத்தின் மக்களே, பிள்ளைகளே, நாம் கடவுளுக்கு பயப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அது ஞானத்தினுடைய ஒரு ஆரம்பம், ஆசீர்வாதத்தினுடைய ஒரு ஊற்று. ஆண்டவர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதாக நாம் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோசுவா அவன் தன்னுடைய வாழ்விலே தன்னையும் தன் குடும்பத்தையும் என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். 15வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே அவர் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் யோசுவா. அப்ப இந்த குடும்பம் கர்த்தருக்கு பணிவிடை செய்த குடும்பம், the faithful family. கர்த்தருக்கு உண்மையாக பணிவிடை செய்த ஒரு உண்மை குடும்பம்.
அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா மோசேயினுடைய ஊழியத்திலே அவருடைய நிழலின் கீழ் வளர்ந்த ஒரு மனிதன். பல அனுபவங்களை பெற்றவர். மோசேயினுடைய தலைமையின் கீழ் அனுபவங்களை பெற்ற அந்த மனிதர், அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய பெரிய ஒரு பொறுப்பை அவர் எடுத்தார். அவர் தன்னுடைய வாழ்விலே பல வெற்றிகளை கண்டார், தோல்விகளை சந்தித்தார், தவறும் செய்தார். ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கடவுளுக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார். ஆண்டவரை மட்டுமே நான் சேவிப்பேன், கர்த்தரை மட்டுமே நான் சேவிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினார். அந்த தீர்மானத்தை தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தரை மட்டுமே, ஜீசஸ் பிளஸ் சம்திங் அல்ல, இயேசு அல்லது அதோடு கூட ஏதோ ஒன்று அல்ல, எதையோ ஒன்று அல்ல, சேர்த்து கொள்வதல்ல, ஏதோ ஒரு 100 பேரோடு கூட ஆண்டவரை சேர்த்துக் கொள்வதல்ல, அல்லது இயேசுவோடு கூட மற்ற ஒரு 10 காரியங்களை சேர்த்துக் கொள்வதல்ல. சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால், நான் மட்டுமல்ல, என் பிள்ளைகளும் எல்லாரும் கர்த்தரையே சேவிப்போம். ரொம்ப முக்கியம். நம்ம ஆலயங்களுக்கு வரும்போதும் கடவுளை தேடும் போதும் குடும்பமாக வர வேண்டும், குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும். தகப்பன் ஒரு பக்கத்தில் அவர் போகிறது, தாய் இன்னொரு பக்கத்துக்கு போகிறது, பிள்ளைங்க இன்னொரு இடத்துக்கு போவது, அப்படி இல்லாதபடிக்கு ஒரே குடும்பமாக நம்முடைய ஆலயங்களில் வந்து அவர்கள் கடவுளை சேவிப்பது என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவரை மட்டுமே நாம் சேவிக்க வேண்டும், உலகத்தை அல்ல. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்கிற ஒரு பாடலை நாம் சண்டே ஸ்கூலில் படித்திருக்கிறோம். ஆண்டவரை நான் சேவிக்கும் போது உலகத்தை நாம் தள்ளிவிட்டு ஆண்டவருடைய காரியங்களை முன்பாக வைத்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இங்கே நாம் பார்க்கிற காரியம், கர்த்தருக்கு பணிவிடை செய்த குடும்பம், த ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலி, யோசுவாவின் ஃபேமிலி. இவர்கள் எடுத்த தீர்மானத்தினால 21வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். பாருங்க, யோசுவா ஒரு தீர்மானம் எடுத்த போது அவரை பின்பற்றுகின்ற மக்களும் என்ன செய்தார்கள்? நீர் மட்டும் ஆண்டவரை சேவிப்பது மட்டுமல்ல, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். 24வது வசனத்தில் கூட மீண்டும், அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். எவ்வளவு அருமையான ஒரு ஒப்பு கொடுத்தல், தீர்மானம், ஒரு அர்ப்பணம் இல்லையா? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே நாம் ஆண்டவரை மட்டுமே சேவிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான சோதனைகள், எங்கே போனாலும் ஆண்டவரை விட்டு தவறி போகக்கூடிய வாய்ப்புகளை அங்கங்கே பார்க்கிறோம். சாத்தான் அங்கங்கே கண்ணிகளை வைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் ரொம்ப கவனமாக வாழ வேண்டும், நடக்க வேண்டும். நாம் ஆண்டவரை சேவிக்க அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மதில் மேலே நடந்து போகிற பூனையை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இங்கே பூனையெல்லாம் மதில் மேலே நடந்து போகும்போது, குறிப்பாக கண்ணாடி துண்டுகள் பதிக்கப்பட்ட மதில்கள் மேலே இந்த பூனைகள் எல்லாம் நடந்து போகும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அது எவ்வளவு கவனமாக நடந்து பாருங்க. அது கால் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே கண்ணாடி துண்டுகள் இல்லையோ அந்த இடத்துல தான் அதனுடைய பாதங்களை அது கீழே படும்படியாக வைத்து மெதுவாக, கவனமாக, ஞானமாக அது நடந்து செல்லும். இந்த பூனைகளுடைய பாதத்தை நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா அவ்வளவு மிருதுவாக இருக்கும். ஒரு சின்ன கண்ணாடி அதில் பட்டால் கூட கிழிஞ்சிடும், துண்டு பட்டால் கூட கிழிஞ்சிடும். ஆனால் அந்த ஆபத்துகள் மத்தியில் அது எவ்வளோ கவனமாக ஒரு பெரிய மதிலையே தாண்டி செல்வது போல ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்தில் கவனமாக வாழ, ஞானமாக நடக்க, நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்று நாம் விழுந்து விடாதபடிக்கு, தவறி விடாதபடிக்கு காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் ஒருவரே நாம் சேவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அவருடைய குடும்பத்தின் மக்களை எப்படியாக அழைக்கிறார் என்று சொன்னால்,
முதலாவது நாம் எப்படி பார்த்தோம்? அங்கு கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவாவின் குடும்பம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பம். இரண்டாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்த குடும்பம். ஆபிரகாமின் குடும்பம் கர்த்தருக்கு பயந்த குடும்பம். மூன்றாவது யோசுவாவின் குடும்பம் கர்த்தருக்கு பணிவிடை செய்த குடும்பம். நான்காவதாக கடைசியாக நாம் பார்க்கும்போது கர்த்தரால் பலனடைந்த குடும்பம், த ஃப்ரூட்ஃபுல் ஃபேமிலி. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், பலனடைந்த குடும்பம். 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நாம் வாசித்து பார்க்கும்போது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே கடவுளுடைய பெட்டி எவ்வளவு மாதம் இருந்தது? 3 மாதங்கள் இருந்தது. இதனுடைய பின்னாடி உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பெட்டியை சரியாக எருசலேமுக்கு கொண்டு வராத தாவீது அங்கு பயந்து விட்டான். ஏனென்றால் அந்த பெட்டி சரிந்து விழுந்தது. மாடு சுமந்துட்டு வந்தது, வண்டியில் வச்சு கொண்டு வந்தாங்க. சரிந்து விழும்போது அங்கு ஒரு மனிதன் வந்து அதை பிடிச்சார். அந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்தார்? அடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஊசா அடிக்கப்பட்டார். அப்போ இப்படி பயந்துட்டார். அதனுடைய விளைவாக அந்த பெட்டியை எங்கே வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்தார்கள். தாவீது எருசலேமுக்கு கொண்டு போவதுக்கு பயப்பட்டார். மற்றவர்களும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிப்பது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு வேதம் சொல்கிறது, ஓபேத் ஏதோம் என்கின்ற மனிதன் கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய வீட்டிலே அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த கர்த்தருடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னமே அவனுடைய வீட்டிலே வந்தபோது கர்த்தர் சும்மா விடுவாரா? ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். 3 மாதம் அந்த பெட்டி அவருடைய வீட்டிலே இருந்தபோது வேதம் சொல்கிறது, அந்த வீட்டிலே 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனை மட்டுமல்ல அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 12வது வசனத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனுடைய வீட்டில் உள்ள அனைத்து காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டது. God blessed people and the property. ஆண்டவர் மக்களையும் ஆசீர்வதித்தார், அவருடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வதித்தார், பொருட்களையும் ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட அந்த சிறைச்சாலை அதிகாரியை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா அவர்கள் சிறைச்சாலையில் நடு இரவிலே கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருக்கும் போது அந்த சிறைச்சாலை அதிகாரி அவனுடைய துதியின் சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் கண்டு என்ன செய்தான்? அங்கு பவுலும் சீலாவும் விடுவிக்கப்பட்டதை அறிந்து ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை அவன் கண்கூடாக பார்த்து அவன் அந்த இரவிலே தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், அப்போஸ்தலர் 16:30 அவன் வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். அவன் அந்த இரவிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்திலே அவர் வீட்டார் அனைவரும் அவனும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா! ஆண்டவர் அப்படி அந்த காரியத்தை செய்தார். கர்த்தரை ஏற்றுக்கொள்வதனால் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்போது, வீட்டிலே இருக்கும்போது கடவுள் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற
எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு கர்த்தரால் பலனடைந்த குடும்பம், த ஃப்ரூட்ஃபுல் ஃபேமிலி, ஓபேத் ஏதோம் என்று நாம் பார்க்கிறோம். ஓபேத் ஏதோமுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 4 குடும்பங்களை குறித்து, அந்த குடும்பங்களிலே 4 தகப்பன்மார்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்தோம். முதலாவது நாம் பார்த்த காரியம், கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பம், த ஃபேவர்டு ஃபேமிலி. இது நோவாவின் குடும்பம். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயந்த குடும்பம், த ஃபியர்ஃபுல் ஃபேமிலி, ஆபிரகாமின் குடும்பம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பணிவிடை செய்த குடும்பம், த ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலி, இது யோசுவாவின் குடும்பம். நான்காவதாக, கர்த்தரால் பலனடைந்த குடும்பம், த ஃப்ரூட்ஃபுல் ஃபேமிலி, இது ஓபேத் ஏதோமின் குடும்பம். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான 4 தகப்பன்மார்கள், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த தந்தையர் தினத்திலே கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.
காரியங்கள். நம்முடைய சபையின் மூத்த போதகர், மூத்த விசுவாசி, இந்திய சுவிசேஷ திருச்சபையில் நிருபம் பத்திரிகையினுடைய இணை ஆசிரியர் ரெவரண்ட் ஆர்த்தர் பால் ஐயா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய நல்லடக்கம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அவர்களுக்காக ஜெபித்த அனைத்து கர்த்தருடைய மக்களையும் ஆண்டவருடைய நாமத்திலே சபையின் சார்பிலே மூப்பர்கள் சார்பிலே நான் பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். அந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நல்ல ஒரு ஊழியத்தை அவர்கள் ஈசியில் நிறைவேற்றினார்கள். நல்ல தாழ்ந்து படைத்த அருமையான ஒரு கர்த்தருடைய தாசன், நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள். அவர்களுடைய அந்த இழப்பு இந்த பூமியிலே நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொரோனா காலத்திலே நாம் இருக்கிறோம். கொரோனா காலத்திலே குறிப்பாக இந்த 12 நாட்கள் நமக்கு லாக்டவுன் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டங்களிலே மிகவும் கவனமாக நாம் வீடுகளே நம்மை தனிமைப்படுத்தி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள ஆண்டவருடைய அருளும் நமக்கு தொடர்ந்து கிடைத்திட பாதுகாப்பாக இருப்போம், ஆரோக்கியமாக நாம் இருப்போம், கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் வந்து கொடுக்கலாம். இந்த மாதத்திலேயும் நம்முடைய மாதாந்திர மத்திய நிதியை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் அப்படியாக நம்மை நடத்துவாராக. ஒருவர் நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், விசாரியுங்கள். எங்களுக்காகவும் நீங்கள் கர்த்தரிடத்திலே மன்றாடுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த கொரோனா காலத்திலே கட்டளையிடுவாராக. சீக்கிரமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் கூடி கர்த்தரை மையப்படுத்தும் அந்த காலத்தை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம். கர்த்தர் அப்படியாக நம்மை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I wish all the fathers a very happy Father's Day. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எங்கள் வாழ்விலே இயேசுப்பா நீர் கூடி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் மாறாத தேவனே இயேசுப்பா, எவ்வளோ குழப்பங்கள் மத்தியிலையும் எங்களை உயிரோடு வச்சுருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களுடைய கரத்திலிருந்து எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையே எங்களுடைய பெரிய ஆச்சரியமாக இருக்குது சுவாமி. இன்னைக்கு நாங்கள் வாழ்வது, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சித்த கிருபையாக இருக்கிறது சுவாமி. உலகம் ஒருவேளை ரொம்ப குழப்பமான சூழலில் இருந்தாலும் சுவாமி, நீர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு உண்மை ஆனது எங்களுக்கு முன் செல்ல ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது சுவாமி. உடைய கிருபை நிமித்தம் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் சுவாமி. எங்களை இயேசுப்பா எங்களை பார்த்து கொள்வார், மட்டும் எங்களை காத்த தேவன் இனிமேலும் நடத்துவார் என்ற பெரிய ஒரு தைரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது சுவாமி. அந்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு கேட்ட நல்ல செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய எங்களுடைய ஈசிஐயில் உள்ள அத்தனை தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், தங்களுடைய குடும்பங்களை நடத்தக்கூடிய பாக்கியங்களை தாரும். இந்த நேரத்தில் சுவாமி, எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு they need lot of funds to run the family. Lord Jesus, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருக்கிறது, கடனுக்குள்ளே கிடக்குறாங்க சுவாமி. தகப்பன்மாருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது சுவாமி. அதனால் எல்லா தகப்பன்மாருக்காகவும் விசேஷமாக இன்றைக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு நல்ல தீர்க்காயசை கொடுத்து அவங்கள் குடும்பங்களை நடத்தக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் கையில் அவங்க பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் சுவாமி. வீட்டில் இருக்க எல்லா குழப்பங்களையும் மாற்றி சமாதானத்தை நான் கூறுகிறேன் சுவாமி. எல்லார் வீட்டிலையும் சமாதானமாக வாழக்கூடிய உங்களுடைய கிருபை, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. விசேஷமாக இன்னைக்கு நாங்கள் கேட்ட செய்திகளை போல சுவாமி, எங்கள் தகப்பன்மார் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து ஜீவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ள சுவாமி. விசேஷமாக இன்றைய கேட்டது போல சுவாமி, கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பம் என்று நோவா குடும்பத்தை பார்க்கிறோம். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்து தன்னுடைய உழைத்தை சேர்த்து நிமித்தம் சுவாமி
நோவாவும் அவன் வீட்டாரும் தப்பிக்கப்பட்டார்கள் சுவாமி. இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொண்டீரே. அதே போல எங்களுடைய குடும்பங்களையும் எங்கள் தகப்பன்மார் மூலமாக பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. ஏசப்பா, உமக்கு பயந்து ஜீவிக்கிற வாழ்க்கை, உமக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கிற வாழ்க்கை அவங்களுக்கு தார சுவாமி. அதே போல கர்த்தருக்கு பயந்த குடும்பம் என்று ஆபிரகாம் குடும்பத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஏசப்பா உமக்காக பலியிட தைரியமாக இருந்தான் சுவாமி. துணிச்சலோடு விசுவாசத்தோடு சுவாமி அவன் பலியிட சென்றான். ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை கண்டு நீர் அவனை ஆசீர்வதித்தீர் ஏசப்பா. இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அவன் காணப்பட்டான் சுவாமி. அதே போல கர்த்தருக்கு பணிவிடை செய்த குடும்பம் என்று பார்க்கிறோம் சுவாமி. அந்த யோசுவா குடும்பம், நானும் என் வீட்டோருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் கொண்டதுனால சுவாமி, அந்த யோசுவாவின் குடும்பத்தை அனைவரையும் அவன் கூட இருந்தவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தீர் சுவாமி. அதே போல எங்களுடைய தகப்பன்மார் யோசுவாவை போல தீர்மானம் எடுத்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தைரியமாக எந்த சூழ்நிலையிலும் அவங்க தைரியமாக கரேஜியஸாக அவங்க உண்மையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை கட்டளிடும் சுவாமி. அதே போல கர்த்தருக்கு பலன் கொடுத்த குடும்பம் என்று ஓபேத் ஏதோம் குடும்பத்தை பார்க்கிறோம் சுவாமி. அவங்க உடன்படிக்கை பெட்டி தங்களுடைய வீட்டில் இருந்ததுனால அது நிமித்தம் அவங்களை ஆசீர்வதித்தீர் சுவாமி. அதே போல் எங்களுடைய வேத வாசிப்பு, எங்களுடைய ஜெபம், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் எங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரதிபலிக்க எங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளை தாரும் சுவாமி. இரக்கங்களை தாரும். உமக்கு உண்மையே நோக்கி பார்த்து நாங்கள் வாழ கிருபை செய்தோம் சுவாமி. பேதுரு உண்மையே பார்த்து வாழ்ந்தபோது, அந்த கடல் மேலே நடந்தபோது அவனுக்கு பயமில்லை சுவாமி. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவன் தள்ளாடினா சுவாமி. அதனால் நாங்களும் எங்களுடைய தேவனையே நோக்கி நாங்கள் பார்த்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உடைய இரக்கங்களை தாரும் சுவாமி. எங்கள் குடும்பங்களை, சபையார்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. ஒரு குடும்பம் பேர் பேராக ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஏசப்பா, தாய்மார்களை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பயங்கரமான சூழ்நிலையில் எல்லாருக்கும் அங்கலாய்த்து போயிருக்கிறாங்க சுவாமி. எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில எங்களுக்கு வேறு ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாங்கள் முன் செல்ல கிருபை செய்துள்ளோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய சபையில் ஆர்த்திருப்பால் ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றி. அவங்க குடும்பத்தாருக்கு நீரே ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கிறோம் சுவாமி. அதே போல் அனைவர்களும் இந்த கொரோனா வியாதியிலிருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும் ஏசப்பா. எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாற்று சுவாமி. ஏசப்பா, நாங்கள் எப்பொழுதுமே உமக்கு பயந்து உமக்கு பணிவிடை செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்களுடைய பரிசுக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களில் காணப்படும் குற்றங்கள், குறைவுகள், மீறுதல்களெல்லாம் தயவாக மன்னித்து உங்களுடைய பரிசு ரத்தத்தினால் கல்வி ஸ்திகரியும். உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருத்தரையும் இடை கட்டி கொள்ள கிருபை செய்துள்ள சுவாமி. நீரே எங்களை வழிநடத்தும். எங்களுக்கு முன்பாக சென்று குணலானவர்களை சபையாக்கும் சுவாமி. எங்களுடைய விசேஷமாக எங்களுடைய ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இஸ்ராயாக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஜீவனை தாரும் ஏசப்பா. எங்களோட பிரசிடென்ட், பிஷப், மற்ற பிஷப்ஸ் எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலே நீரே பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. இன்னும் வரப்போகிற காலங்களிலே எல்லாவற்றிலும் நம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோட இருந்து உங்களுடைய கிருபைகளை கட்டளிடும் சுவாமி. இரக்கங்களை கட்டளிடும். வீட்டு நாற்பத்தியும் தண்ணீரும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதியும். மறுபடியுமாக உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதி, கன, மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களில் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்